கருடா சௌக்கியமா? வணக்கம் மக்களே. நம்மிடம் தொற்றிக்கொள்ளும் பழக்க வழக்கங்கள் சில உள்ளன. இவற்றில் நம்மால் உடனடியாக கவனித்து கைவிடப்பட வேண்டிய பழக்கங்களில் ஒன்றுதான் நான் என்கிற அகங்காரம். கஷ்டப்படும் காலத்தில் அனைவரையும் மதிக்கின்ற நாம், பணம் வரும்போது கூட தன் குடும்பத்தையும் நண்பர்களையும் மதிக்கவும் அரவணைக்கவும் முக்கியத்துவம் தரவும் முன்வர வேண்டும். பதவி பணம் வரும்போதே மனிதனுக்கு பணிவும் வந்துவிட வேண்டும். எதிரியால் தன்னை நெருங்கக்கூட முடியாது என்கிற நிலை வந்தாலும் கூட அதை எண்ணி கர்வப்படக்கூடாது. அங்கனம் கர்வப்பட்டால் அவர் அடையும் கதியை இந்த கதை மூலம் அறியலாம். கைலாயத்தில் ஒருமுறை பரமசிவனின் கழுத்தில் இருந்த பாம்பு சிறிது தூரத்தில் உயரமாக பறந்து கொண்டிருந்த கருடனை பார்த்து, கருடா சௌக்கியமா என்று கேட்டது. உயரத்தில் கருடன் பறந்தாலும் தனது கூரிய பார்வையினால் தரையில் செல்லும் ஜந்துக்களை கன நேரத்தில் வேட்டையாடிவிடும் இயல்புடையது. தன்னை சௌக்கியமா என்று விசாரித்த பாம்பினை கண்ட கருடன் மனதிற்குள் சிரித்து கொண்டது. பரமசிவனின் கழுத்தில் உள்ள பாம்பு தரையில் ஊர்ந்து சென்றால் நிமிடத்தில் கருடனுக்கு இரையாகிவிடும். ஆனால் அந்த பாம்பு சிவனின் கழுத்தில் ஆபரணமாக இருந்ததால் எதிரியை கூட நலம் விசாரிக்கும் துணிச்சியில் வந்து விடுகிறது. கருடனோ பாம்பிடம், இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே என்று பதில் சொன்னது. சிவபெருமான் அவரை தரிசிக்க நவகிரக நாயர்கள், இந்திரன் உள்ளிட்ட தேவாதி தேவர்கள் கைலாயமலைக்கு வந்தனர். அவர்கள் தரையில் விழுந்து வணங்க சிவனும் ஆசிகள் வழங்கினார். அப்போது சுவாமியின் கழுத்தில் இருந்த பாம்பு அனைவரும் தன்னை வணங்குவதாக எண்ணி கர்வம் கொண்டது. முக்காலமும் அறிந்த சிவனாரோ இதை அறிந்து பாம்பிற்கு புத்தி புகட்ட எண்ணி பூலோகத்தில் பிறக்க உத்தரவிட்டார். பூலோகத்தில் பிறந்து தவியாய் தவித்த பாம்பின் கர்வம் காணாமல் போனது. விஷயம் அறிந்த நாரத மாமுனி, திருந்திய நாகமே, கவலை வேண்டாம். பணிவை விட சிறந்த பண்பு வேறில்லை. விநாயகருக்குரிய மந்திரத்தை ஜெபித்து வணங்கி வா, விரைவில் துன்பம் தீரும் என உபதேசித்தார். அதன்படியே நாகம் வணங்கி வர விநாயகரின் அருளால் மீண்டும் சிவனாரின் ஜடாமுடியில் ஆபரணமாக திகழும் தகுதியை பெற்றுக்கொண்டது. இந்த கதை காட்டும் நீதி என்னவெனில், தான் என்கிற கர்வத்தால் தீமையே விளையும். எந்த சூழலிலும் பணிவே உயர்ந்தது. ஓகே மக்களே, மீண்டும் புதிய செய்தியுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.